சன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு வணக்கம் தமிழா வழங்குவோர் பூமெக்ஸ் வெஸ்டர்ன் ட்ரீவ்ஸ். சாரு, எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். சூப்பர். ஸோ எல்லாருக்குமே பெரும்பாலும் ஒரு முக்கியமான ஒரு ஆசை, ஒரு லட்சியம் அப்படின்னாலே ஆரோக்கியமான லைஃப் ஸ்டைலை லீட் பண்றது தான் ஃபர்ஸ்டான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆரோக்கியமான லைஃப் ஸ்டைலை லீட் பண்ணும் அப்படின்றதுக்காக நிறைய முக்கியமான தகவல்களை நம்மளோட நிகழ்ச்சியில நம்ம பகிர்ந்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு ஒரு முக்கியமான டாபிக்கை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ நம்ம உணவு உண்றோம்ல, ஸோ இந்த உணவு நம்மளுடைய உடல்ல நல்ல சரியான அளவுல செரிமானம் ஆகணும் அப்படின்னா இரைப்பை, உணவு குழாய், வயிறு மற்றும் குடல்கள் போன்ற உள் உறுப்புகள் எல்லாமே ஒருங்கிணைந்து ஆரோக்கியமான பங்களிப்பை கொடுத்தா மட்டும்தான் அது நடக்கும். ஸோ இந்த உள் உறுப்புகளில் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டுச்சு அப்படின்னா பெரும்பாலும் இதுக்கு மருத்துவ ரீதியாகவே தீர்வு காண முடியும். ஆனால் ஒரு சில சமயங்களில் இந்த உள் உறுப்புகளில் ஏதாவது பிரச்சனை ஏற்படுது, நோய்கள் ஏற்படுது அப்படின்னா அதுக்கு அறுவை சிகிச்சை மட்டும்தான் தீர்வாக இருக்கும். இந்த அறுவை சிகிச்சைகளில் பலவிதமான சந்தேகங்கள் எல்லாருக்கும் இருக்கும். ஏன்னா இன்னைக்கு திறந்த அறுவை சிகிச்சை அப்படின்னு சொல்றாங்க, லாப்ரோஸ்கோபிக் அறுவை சிகிச்சை அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த திறந்த அறுவை சிகிச்சை, லாப்ரோஸ்கோபிக் அறுவை சிகிச்சைக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? அண்ட் அதே மாதிரி ஒரு சில பிரச்சனைகளுக்கு ரொபாட்டிக் அறுவை சிகிச்சை ஒரு மிகப்பெரிய ஒரு பயனுள்ளதா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த ரொபாட்டிக் அறுவை சிகிச்சைனா என்ன, அண்ட் என்ன மாதிரியான குடலியல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு அறுவை சிகிச்சை மட்டும்தான் ஒரு பிரதான தீர்வா இருக்கு? அண்ட் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா நிறைய பேருக்கு பலவிதமான சந்தேகங்கள் இருக்கும். இந்த அறுவை சிகிச்சை முன்னாடி காலகட்டத்தில் நம்ம குடல்ல செய்யறாங்க, வயிற்று பகுதியில் செய்யறாங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு தழும்பு இருக்கும். ஆனா இன்னைக்கு கீ ஹோல் சர்ஜரி அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, இந்த லாப்ரோஸ்கோபிக் அறுவை சிகிச்சை மூலமா தீர்வு காண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இது எந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்கு? அண்ட் புற்றுநோய்க்கு அறுவை சிகிச்சை மட்டும்தான் தீர்வா? இப்படி பலவிதமான கேள்விகளும் சந்தேகங்களும் நமக்கு இருக்கு. கண்டிப்பா. அண்ட் பொதுவா மக்களுக்கு ஒரு வயிற்று வலி இல்ல நெஞ்சரிச்சல் அப்படின்னா இது ஒரு சாதாரண விஷயம் அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. இந்த சாதாரண விஷயம் எப்ப புற்றுநோயா மாறுது அப்படிங்கிற கேள்வி மக்கள் கிட்ட இருந்துகிட்டே இருக்கு. ஹெர்னியாவை அறுவை சிகிச்சை இல்லாம குணப்படுத்த முடியுமா? சிகிச்சைக்கு அப்புறம் அது திரும்ப வருமா? இந்த மாதிரி பல கேள்விகளுக்கு நமக்கு பதில் அளிப்பதற்காக அனுபவம் வாய்ந்த, பிரபலம் வாய்ந்த குடலியல் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் ராஜ்குமார் ரத்னசாமி அவர்கள் வந்திருக்காங்க. வணக்கம் டாக்டர், எப்படி இருக்கீங்க? வணக்கம் ராஜி, எப்படி இருக்கீங்க டாக்டர்? நல்லா இருக்கேன் வாசுவத். சூப்பர் டாக்டர். ஃபர்ஸ்ட் ஒரு முக்கியமான கேள்வி டாக்டர், எல்லாருக்குமே இருக்க சந்தேகம் தான், இந்த ஜீரண மண்டலம் பத்தின ஒரு புரிதல் வேணும். அதோடைய கட்டமைப்பு, அதோடைய செயல்பாடுகள் பத்தி தெளிவா சொல்லுங்க டாக்டர். இந்த ஜீரண மண்டலம் அப்படிங்கிறது நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி இட் இஸ் அ மல்டி லெவல் இன்டகிரேட்டட் ப்ராசஸிங் சிஸ்டம். அதாவது ஜீரணம்ன்றது வயிற்றில் ஆகுறது அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்குது இல்லை. ஜீரணம் அப்படிங்கிறது வாயிலே ஆரம்பிச்சிருது. இதனுடைய ஜீரண மண்டலத்தோட தொடர்ச்சி வாய்ப்பகுதியிலேருந்து ஆரம்பித்து அது உணவு குழாய், இரைப்பை வழியாக சிறுகுடல் வழியாக பெருங்குடல் வழியாக போய் ஆசனவாய் வரைக்கும் இருக்கக்கூடிய மல்டி ஸ்டேஜ், மல்டி லெவல் ஆர்கன்ஸோட இன்டகிரேட்டட் ஒர்க்கிங் ப்ராசஸ் தான் டைஜஸ்டிவ் சிஸ்டம். ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒரு முக்கியமான வேலை இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வாயின்னு எடுத்துக்கிட்டோம்னா வாயில் நம்ம உணவு நல்லா மென்று உமிழ்நீரோடு சேர்ந்து மிக்ஸ் பண்ணி கொடுக்குறது வாயோட வேலை. அந்த உணவு உணவு குழாய்க்கு சென்ற பிறகு உணவு குழாய் இரைப்பைக்கு தள்ளுறது அதனுடைய வேலை. இரைப்பையில் உணவு ஒரு 2 அல்லது 3 மணி நேரம் அது தங்கி அது அரைவைக்கு உட்பட்டு கிரைண்டிங் ஒர்க்குன்னு சொல்கிறது, அது அரைவைக்கு உட்பட்டு சிறு சிறு துகள்களாக மாற்றப்பட்டு சிறுகுடலுக்கு தள்ளப்படும். இந்த சிறுகுடலில் தான் டைஜஸ்டிவ் ப்ராசஸ், ரொம்ப அப்சார்ப்ஷன் ப்ராசஸ் நடக்குது. இந்த சிறுகுடலில் நம்ம டைஜஸ்ட்டுக்கு தேவையான bile juice and pancreatic juice. Bile is secreted from the liver and pancreatic juice is secreted from the pancreas. கணையம்னு சொல்கிறது. இந்த 2 நீரும் சிறுகுடலில் சேர்ந்ததுக்கப்புறம் அது சிறு சிறு துகள்களாக மாற்றப்பட்டு உரியப்பட்டு அது திருப்பி கல்லீரலுக்கு அனுப்பப்படும். இந்த கல்லீரலுக்கு அனுப்பப்படும் போது கல்லீரல் அதை எனர்ஜியாக மாற்றி குளுக்கோஸோ கிளைக்கோஜனோ ஃபேட்டாக மாற்றி எல்லா திசுக்களுக்கும் எல்லா செல்களுக்கும் அது கொடுக்கப்படும். இதுதான் அந்த நமக்கு டைஜஸ்டிவ் சிஸ்டம். ப்ளஸ் அதுக்கப்புறம் அந்த கழிவு பெருங்குடலுக்கு அனுப்பப்பட்டு ஆசனவாய் வழியாக வெளியேற்றப்படுது. ஸோ இவ்வளவு ஒர்க்கையுமே ஒரு இன்டகிரேட்டடாக மல்டி லெவல் சிஸ்டம், வாயிலிருந்து ஆசனவாய் வரைக்கும் ஒரு ஒருங்கிணைந்து செயல்படுத்தக்கூடிய ஒரு சிஸ்டம் தான் டைஜஸ்டிவ் சிஸ்டம்னு சொல்கிறது. ஓகே ஓகே டாக்டர், சிலருக்கு செரிமானம் பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதுக்கான அறிகுறிகள் என்னென்னவா இருக்கும் டாக்டர்? செரிமான பிரச்சனைகள் அறிகுறி அப்படின்றது வயிறு வலியிலிருந்து ஆரம்பித்து வயிறு உப்புசம், ஒரு டிஸ்கம்ஃபர்ட் அப்படின்னு ஆரம்பித்து வயிற்றுப்புண், இதுலேருந்து ஆரம்பித்து பசியின்மை, ப்ளஸ் வாந்தி வர்றது, ப்ளஸ் நம்ம மலம் கழிக்கிறதுல ஏற்படக்கூடிய மாறுபாடுகள், மலம் கழிக்கிறதுல இரத்த கசிவு, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது, நிறைய அறிகுறிகள் இருக்குது. ஒவ்வொரு அறிகுறிகளுக்கும் தகுந்த மாதிரி அது எந்த உறுப்புகளோட பாதிப்பு, நேரடி தொடர்பு இருக்குன்றதை பொறுத்து பார்த்துட்டு அவங்கள வகைப்படுத்தி நம்ம அவங்களோட டிசீசஸ் ஐடென்டிஃபை பண்ணி ட்ரீட் பண்ணணும்.
அண்ட் டாக்டர் இப்போ ஒரு சிலருக்கு வந்து சாப்பாடு சாப்பிட்றாங்க அப்படின்னா எதுக்கழிச்சிட்டே வரும். ஸோ அதுதான் வந்து நெஞ்செரிச்சல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களா? அதுக்கு என்ன தீர்வு இது? நெஞ்செரிச்சல் அப்படிங்கிறது வந்து நம்ம நார்மலாக சாப்பிட்ற சாப்பாடு வந்து வாயிலிருந்து உணவு குழாய் வழியாக இறைப்பிக்கு செல்ல வேண்டும், மேலிருந்து கீழ் நோக்கி செல்ல வேண்டும். இந்த கீழ் நோக்கி செல்றதுல சில சமயங்களில் வந்து இந்த உணவு குழாய்க்கும் இறைப்பிக்கும் நடுவில் உதரவிதானம்னு ஒன்று இருக்கும். அந்த இடத்துல வந்து ஒரு வால்வு மாதிரி இருக்கும், ஜவ்வு பகுதி இருக்குது, அது வந்து சுருங்கி விரியணும், மேலிருந்து கீழ் நோக்கி சுருங்கி விரியணும். இதுதான் இயல்பாக நடக்கிறது. சில பல காரணங்கள்னால அந்த சுருங்கி விரியக்கூடிய வால்வில் சில ரிலாக்ஸேஷன் ஆயிரும், அது லாக்ஸிட்டின்னு சொல்லுவோம். அந்த லாக்ஸிட்டி ஆனதுனால மேலிருந்து வரக்கூடிய உணவுகள் கீழ் நோக்கி போகிறது மட்டும் இல்லாமல் கீழிருந்து இறைப்பையில் ஒரு 3 மணி நேரம் தங்கியிருக்கும் சொல்கிறல, அந்த நேரத்தில் வந்து திருப்பி கீழிருந்து மேல் நோக்கி எழும்பும். அந்த கீழிருந்து மேல் நோக்கி எழும்பும்போது இறைப்பையில் இருக்கக்கூடிய அமிலத்தன்மை வந்து இந்த உணவு குழாயில் இருக்கக்கூடிய அந்த சர்ஃபேஸை வந்து டேமேஜ் பண்ணுறது தான் வந்து நெஞ்செரிச்சல், ஹார்ட் பர்ன் அப்படின்னு சொல்கிறது. இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னா, இந்த நெஞ்செரிச்சல் வர்றதுக்கான காரணங்கள் வந்து உணவு பழக்க வழக்கங்களில் சீரில்லாமல் இருக்கிறது, ப்ளஸ் வந்து அன்டைம்லி ஃபுட் ஹேபிட்ஸ், லேட் நைட் ஸ்லீப்ஸ், சம் ஹார்மோனல் டிஸ்டர்பன்சஸ், மன அழுத்தங்கள், ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ், இது எல்லாமே சேர்ந்து அந்த உணவு குழாயிலையும் இறைப்பையிலையும் சில டேமேஜஸை உண்டு பண்ணும். இது இல்லாமல் சில பாக்டீரியாக்கள் இன்ஃபெக்ஷன்ஸ்னால கேஸ்ட்ரைட்டிஸ் இஷ்யூஸ் இருக்கும். இது எல்லாமே சேர்ந்து தான் இந்த செரிமான பிரச்சனைகளும் இந்த நெஞ்செரிச்சல் பிரச்சனைகளும் அதிகப்படுத்துறதுக்கான காரணங்கள். இன்றைய தலைமுறைக்கு இருக்கிற எல்லா பிரச்சனையும் நீங்கள் லிஸ்ட் போட்டு சொன்ன மாதிரி இருந்தது டாக்டர். உண்மைதான். அது என்னுடைய சீனியர்ஸ், என்னுடைய டீச்சர்ஸ்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து இந்த குடல் சம்பந்தப்பட்ட நோய்கள்னு பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து 50 வயது 60 வயதுக்கு மேற்பட்ட நோயாளிகள் தான் அதிகமாக இருந்தாங்க. பட் நான் வந்து என்னுடைய மருத்துவத்துறைக்கு வந்து இந்த குடல் சம்பந்தமாக ப்ராக்டிஸ் ஆரம்பிக்கும் போது இப்போ இருக்க சூழ்நிலையை பார்த்தோம்னா 20 வயதில் இருக்கக்கூடிய பசங்க, 25 வயசு 30 வயசில் இருக்கக்கூடிய ஒர்க்கிங் பாப்புலேஷன்ஸ் வந்து நிறைய ட்ரீட்மெண்ட்டுக்கு வர்றாங்க, நிறைய கன்சல்டேஷன்ஸ்க்கு வராங்க, பிகாஸ் ஆஃப் தி லைஃப் ஸ்டைல் டிசீஸ் அண்ட் புவர் ஃபுட் ஹேபிட்ஸ். ஓகே டாக்டர், இப்போ அதிகமாக கேள்விப்படுற இன்னொரு பிரச்சனை குடல் இருக்கும். இந்த பிரச்சனைக்கு வந்து அறுவை சிகிச்சை மட்டும்தான் ஒரு தீர்வா, இல்லை வந்து வேற ஏதாச்சும் முன்னெச்சரிக்கையாக மக்கள் பண்ணிக்க முடியுமா டாக்டர்? இல்லை, நீங்கள் சொல்கிற குடல் இறக்கம் அப்படிங்கிறது வந்து ஹெர்னியா அப்படிங்கிறது என்னென்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது என்னென்னா, இட் இஸ் நாட் அ டிசீஸ், இட் இஸ் அ டிஃபெக்ட், ஒரு ஸ்ட்ரக்சுரல் டிஃபெக்ட். இந்த ஸ்ட்ரக்சுரல் டிஃபெக்ட்னால் வரக்கூடிய இறக்கம் தான் குடல் இறக்கம்னு சொல்கிறது. அது பெண்கள் 2 பேருக்கும் பொதுவாக இருக்கிறது. ஆண்களுக்கு வந்து அடி வயிற்று பகுதியும் தொடைப்பகுதியும் இணைய இடத்துல, கிராயின்னு சொல்கிறது, இங்குவேனல் ரீஜன் சொல்கிறது, அந்த இடத்துல அதிகமாக வரும். பெண்களுக்கு வந்து போஸ்ட் ப்ரெக்னன்சி ப்ளஸ் இந்த தொப்புள் பகுதி வயிற்று பகுதியில் வரக்கூடியது பெண்களுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய குடல் இறக்கம், வென்ட்ரல் ஹெர்னியா அப்படின்னு சொல்கிறது. இந்த ஹெர்னியா அப்படின்றது வந்து பிகாஸ் ஆஃப் த வீக்னஸ் இன் த அப்டாமினல் வால், அப்டாமினல் வயிற்றோட சுவர் பகுதி இருக்கும், அந்த சுவர் பகுதியில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு வீக்னஸ், தசை வீக்னஸ் இந்த மாதிரி வர்றது. அதுக்கு வீக்னஸ்க்கு நிறைய காரணங்களாக இருக்கும். மேனுவல் லேபர்ஸ் நிறைய இருப்பாங்க, ஜிம் ஒர்க்கர்ஸ் இருக்கிறாங்க, ப்ளஸ் நேச்சுரலாக இருக்கக்கூடிய மசில் இருக்கக்கூடிய ஒரு வீக்னஸ், ப்ரீவியஸ் சர்ஜரி பண்ணதுனால வரக்கூடிய வீக்னஸ், இந்த மாதிரி மல்டிபிள் ரீசன்ஸ்னால வயிற்றில் ப்ரெஷர் அதிகமாக இருக்கிறது. முக்கியமாக வந்து மோஷன் போகும்போது ரொம்ப முக்கி போகிறது, யூரின் போகும்போது ரொம்ப ஹோல்டு பண்ணுறது, ரொம்ப வயலண்ட்டாக காஃப் பண்ணுறது, இந்த மாதிரியான நிறைய காரணங்கள்னால வயிற்றோட வீக்னஸில் இருக்கக்கூடிய உள்ளே இருக்கக்கூடிய உறுப்புகள் இப்படி வெளியில் வர்றது தான் ஹெர்னியா, தட் இஸ் கால்டு குடல் இறக்கம்னு சொல்கிறது. இது சாதாரணமாக நம்ம எடுத்துக்க முடியாது. ஆரம்ப கட்டங்களில் ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது, வந்துட்டு இப்படி உள்ளே போயிருச்சுன்னா ப்ராப்ளம் இல்லை. சில சமயங்களில் வந்துட்டு இப்படி ட்விஸ்ட் ஆகிடும், ப்ரெஷர் அதிகமாகும் போது இப்படி ட்விஸ்ட் ஆகும்போது தான் ப்ராப்ளம் ஆரம்பிக்கும். தட் இஸ் கால்ட் இர்ரெடியூசிபிள் ஹெர்னியா, தட் இஸ் ரிஸ்க் டு த லைஃப். அதுக்கு அந்த லெவலுக்கு போச்சு அப்படின்னா அதுக்கு போகிற ரத்த ஓட்டங்கள் வந்து பாதிக்கப்பட்டு குடல் அழுகி போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுக்காக தான் இதுக்கு தீர்வு அப்படின்னா, இதுக்கு வந்து மருந்து மாத்திரைகள் தீர்வு இல்லை, இதுக்கு அறுவை சிகிச்சை மட்டும்தான் தீர்வு. இது என்ன பண்ணணும்னா, அந்த வீக்னஸை வந்து திருப்பி உள்ளே இறக்கி அந்த இடத்துல வந்து ஒரு தையல் மட்டும் போட்டுட்டு, இது இல்லாமல் வலை மாதிரி ஒன்று, மெஷ் அப்படின்னு சொல்கிறது, இட் கிவ்ஸ் அன் அடிஷனல் ஸ்ட்ரென்த் டு தி அப்டாமினல் வால். அந்த வலை மாதிரி வச்சு தக்கும்போது இட் ப்ரொடெக்ட்ஸ் தி அப்டாமினல் வால் ஸோ தட் த ரெக்கரன்ஸ் ஆஃப் த ஹெர்னியா இஸ் லிமிட்டட். ஓகே டாக்டர், ஸோ இந்த ஹெர்னியாலேயே வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருக்கோம், அதை பற்றி சொல்லுங்கள். அண்ட் அதே மாதிரி இன்னைக்கு வந்து காலகட்டத்தில் ஹெர்னியாவுக்கு செய்யப்படக்கூடிய அறுவை சிகிச்சை முறைகளில் என்ன மாதிரியான நவீன முன்னேற்றங்கள் வந்திருக்கு? முக்கியமான கேள்வி. இப்போது அந்த கடந்த ஒரு 20 ஆண்டுகளாக இந்த ஹெர்னியாக்கான ட்ரீட்மெண்ட் வந்து ரொம்ப அபரிமிதமான வளர்ச்சி, சயின்டிஃபிக் அதிநவீன தொழில்நுட்பங்கள் வந்து இதில் நிறையா புகுத்தப்பட்டு ரொம்ப ஈஸியான முறையில் அறுவை சிகிச்சை செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த ஹெர்னியாவை பொறுத்த வரைக்கும் இந்த பிரின்சிபல் இஸ் த சேம், பட் த மொடாலிட்டி ஆஃப் த ட்ரீட்மெண்ட் இஸ் டிஃப்ரெண்ட். முதல்ல அந்த காலத்தில் ஓப்பன் பண்ணிகிட்டு இருந்தாங்க, அதுக்கப்புறம் லேப்ராஸ்கோபி முறையில் பண்ணி அதை அந்த குடலை வந்து இறக்கி மெஷ் வச்சு பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ வந்து அதையே ரொபாட்டிக் முறையில் பண்ணுறோம். ரொபாட்டிக் அறுவை சிகிச்சைன்றதுனால அந்த டிஷ்யூ டேமேஜ் வந்து ரொம்ப மினிமைஸாக இருக்குது.
ப்ளஸ் இந்த அப்டாமினல் வாலில் வந்து ஒரு 4-5 லேயர் இருக்கும். தோல் பகுதி, தோலுக்கு அடியில் இருக்கக்கூடிய கொழுப்பு பகுதி, அதுக்கு பேர் மசில் பகுதி, தசை நார் பகுதின்னு இருக்கும். இந்த எல்லா இடத்துலையுமே அந்த வீக்னஸ் இருக்கும். ஸோ எந்த பகுதியில் நம்ம வந்து அந்த வலையை வைக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து அந்த ஹெர்னியாவோடைய ட்ரீட்மெண்ட் மோடாலிட்டி டிஃபர்ஸ். இட் கிவ்ஸ் இந்த இன்பிட்வீன் மசில் லேயரில் வைக்கிறதுனால குடல் உள் உறுப்புகள் எதுவுமே பாதிப்புக்கு அடையாமல் அந்த ஏரியாவுக்கே போகாமல் வேறு ஏரியாவில் நம்ம வைக்கிறதுனால மற்ற உறுப்புகள்லேருந்து பாதிப்பு அடக்கூடிய விஷயங்களை வந்து ரொம்பவே தவிர்த்து இந்த நவீன அறுவை சிகிச்சை முறையில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இந்த பித்தப்பையில கல் ஏற்படுற பிரச்சனைக்கு அறுவை சிகிச்சை மட்டும்தான் தீர்வா, இல்லை இதை உணவு பழக்கங்கள் மூலியமா மக்கள் வந்து தவிர்த்துக்க முடியுமா டாக்டர்? இந்த பித்தப்பை கல்ன்றது வந்து ஒரு முக்கியமான கேள்வி. ஏன்னா பிகாஸ் இப்போ நிறைய பேருக்கு வந்து மாஸ்டர் ஹெல்த் செக்அப் பண்ணும்போது அந்த பித்தப்பை கல் இருக்கிறத தெரிஞ்சுக்கிறாங்க. சாதாரணமாக நமக்கு பித்தப்பை கல் இருக்கிறது நமக்கு தெரியாது, அன்லெஸ் அதர்வைஸ் இட் ப்ரொடியூசஸ் சம் சிம்டம்ஸ். அது இல்லாத வரைக்கும் நமக்கு அது தெரியப்படுறதில்ல. நம்மளாக ஏதாச்சும் வேறு ஒரு விஷயத்துக்காகவோ இல்லை நம்மளுடைய ரெகுலர் செக்அப் பண்ணும்போது மாஸ்டர் ஹெல்த் செக்அப் பண்ணும்போது சிம்பிள் அல்ட்ராசவுண்ட் பண்ணும்போது பித்தப்பை கல் உருவாகுது. இந்த கல் உருவாகிறதுக்கு நிறைய காரணங்கள். சில பேருக்கு இட் ரன்ஸ் இன் ஃபேமிலிஸ், சில பேருக்கு உணவு பழக்க வழக்கங்களில் மாற்றங்கள், அதிகமான கொழுப்பு பதார்த்தங்களை சாப்பிடும்போது சூப்பர் சேச்சுரேஷன் அப்படின்னு சொல்கிறது. பெண்களுக்கு எஸ்பெஷலி இந்த மாதவிடாய் இருக்கக்கூடிய சில கோளாறுகள்னால ப்ளஸ் ப்ரெக்னன்சி, தாய்மை அடைகிற சமயத்தில், போஸ்ட் ப்ரெக்னன்சி பாலூட்டும் சமயத்துலலாம் அவங்களுக்கு வந்து நிறைய ஹார்மோன்களில் இருக்கக்கூடிய ஒரு குறைபாடுகள், இம்பேலன்ஸ், இதனால் இருக்கும்போது இந்த பித்தப்பையோட சுருங்கி விரியும் தன்மையில் இருக்கக்கூடிய ஒரு தேக்க நிலை, ஒரு ஸ்டாக்னன்ட் ஸ்டேட்னால இந்த சிறு சிறு துகள்கள்லாம் சேர்ந்து தான் பித்தப்பை கல் உருவாகுது. இந்த கல் வந்து தொந்தரவு வராத வரைக்கும் பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த கல் வந்து எப்போ தொந்தரவு வரும் அப்படின்னா இந்த கல் மூவ்மெண்ட் ஆகும்போது தான் ப்ராப்ளம். when the stone moves out, it can come and block at the exit of the gallbladder. அப்போ வந்து அது கல் ஒரு அடைப்பு ஏற்படும். அப்போ பித்தப்பை வீங்கும், பித்தப்பை சுற்றிலும் இன்ஃபெக்ஷன்ஸ் தொற்று ஏற்படும். அது பித்தப்பை ஒரு ஸ்டேஜில் ஓட்ட விழுகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நம்ம பயப்படுறோம். ரெண்டாவது வந்து அந்த பித்த நாளம்னு ஒன்று இருக்கும், அதில் போய் கல் அடைச்சிக்கிட்டால் கல்லீரலை பாதித்து மஞ்சக்காமாலை வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அதையும் தாண்டி கீழே வரும்போது கணையம்னு இருக்கும், நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பேங்க்ரியாட்டிக். அந்த பேங்க்ரியாட்டிக் ஜங்ஷனில் போய் அந்த கல் அடைச்சிக்கிச்சுன்னா கணைய பாதிப்பு ஏற்படுறதுக்கும் அதிகமான வாய்ப்பு இருக்கும். ஸோ இந்த வெறும் கல் தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லைட்டாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது பாதிப்புகள் உண்டு பண்ணும்போது அதனுடைய பாதிப்புகள் வந்து ரொம்ப பெரிய பாதிப்புகளை உண்டு பண்ணி ஐசியூ ஸ்டே, எக்ஸ்டெண்டட் ஸ்டே, இதனால் நிறைய பாதிப்புகள், உள்ளுறுப்புகள் பாதிப்பு வர்றதுக்கான பாதிப்புகள் இருக்கிறதுனால தான் இந்த பித்தப்பைக்கு அறுவை சிகிச்சைன்றது ஒரு நல்ல தீர்வாக இருக்குது. ஓகே டாக்டர். ஸோ நிறைய கொஸ்டின்ஸுக்கு வந்து ரொம்ப எளிமையாக தெளிவாக பதில் சொல்லிட்டு இருக்கீங்க. இன்னொரு முக்கியமான ஒரு கேள்வி டாக்டர், இந்த உணவு குழாய் புற்றுநோய் இதற்கான காரணம் பற்றி வந்து சொல்லுங்கள். அண்ட் அதே மாதிரி இன்னைக்கு வந்து இருக்கக்கூடிய நவீன முன்னேற்றங்கள், சிகிச்சை முறைகளில் என்னெல்லாம் வந்திருக்கு, என்ன தீர்வு இருக்குது டாக்டர்? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது இன்டகிரேட்டட் சிஸ்டம். வாயிலிருந்து வரக்கூடிய உணவு வந்து உணவு குழாய் வழியாக கீழ் நோக்கி இரைப்பைக்கு தள்ளப்படுது. இந்த உணவு குழாய் வந்து ரொம்ப ஒரு அதீதமான ஒரு உறுப்பு. இதனுடைய வேலை என்னென்னா கொஞ்சம் கொஞ்சமாக கண்ட்ராக்ட் பண்ணி சாப்பாடை கீழே இறக்கணும். இந்த மாதிரி சாப்பாடை கீழே இறக்கும்போது அதில் பல வகையான பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நோய் தொற்று ப்ளஸ் வந்து அந்த மொட்டிலிட்டியில் வந்து சில குறைபாடுகள்னால சரியாக சாப்பிட முடியாமல் போகிறது, ப்ளஸ் அதில் இருக்கக்கூடிய அந்த கேன்சர் எதனால் வருது அப்படின்னா அந்த ரிஃப்ளெக்ஸ் டிசீஸ்னு சொல்கிறது. நம்ம ரொம்ப நாளாக ரிஃப்ளெக்ஸ் டிசீஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தருக்கு வந்து ஒரு 20 வயசில் ஆரம்பிச்சக்கூடிய ரிஃப்ளெக்ஸ் டிசீஸ் ஒரு 30 வருஷமாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இட் இஸ் ஆஸ் ஈக்குவல் டு தட் ஆஃப் ஸ்மோக்கிங். 30 வருஷமாக ஒருத்தர் ஸ்மோக் பண்ணார், 2 பாக்கெட் ஸ்மோக் பண்ணுறாருன்னா என்ன ஆகும்? அவர் லங் கேன்சர் வரும். அந்த மாதிரியான ரிஸ்க் இதில் இருக்குது. ரிஃப்ளெக்ஸ் டிசீஸ் திருப்பி தொடர்ந்து வந்து இந்த அமிலத்தன்மை வந்து இந்த உணவு குழாயை உரசி அதனுடைய மேல் படிவத்தை வந்து டேமேஜ் பண்ணி ஒரு ஸ்டேஜில் வந்து அது புற்றுநோயாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது இல்லாமல் தொடர்ந்து புகைப்பழக்கங்கள் இருக்கிறவங்க, மது அருந்துதல், ஆல்கஹால், இது எல்லாமே வந்து இந்த உணவு குழாய் புற்றுநோய்க்கு மூல காரணங்கள். ஓகே டாக்டர். இதுக்கு தீர்வு அப்படின்னு பார்த்தோம்னா உணவு குழாய் புற்றுநோயை பொறுத்த வரைக்கும் 3 வகையான சிகிச்சை முறைகள் இருக்குது. கீமோதெரப்பி சிகிச்சை முறை, ரேடியேஷன் சிகிச்சை முறை, அறுவை சிகிச்சை முறை. இந்த 3 சிகிச்சை முறையுமே ஒரு சேர இணைச்சு பண்ணினா தான் அது முழுமையாக இந்த புற்றுநோய், உணவு குழாய் புற்றுநோயை நம்ம அகற்ற முடியும். அடுத்ததான் நாங்கள் கேள்விப்படுற ஒரு பிரச்சனை பெருங்குடல் புற்றுநோய். இது எதனால் உருவாகுது டாக்டர்? இதற்கான தீர்வு முறைகள் என்ன டாக்டர்? பெருங்குடல் என்பது அது வந்து 3 வகையாக பிரிக்கப்படும். வலது பக்க பெருங்குடல், நடுப்பெருங்குடல், டிரான்ஸ்வர்ஸ் கோலன் சொல்கிறது, இடது பக்க பெருங்குடல், அதுக்கப்புறம் கீழ் பெருங்குடல், மலக்குடல், இது எல்லாம் சேர்ந்து, அதுக்கப்புறம் ஆசனவாய், இது எல்லாம் சேர்ந்து தான் பெருங்குடல் அப்படின்னு சொல்கிறது. இந்த பெருங்குடல் புற்றுநோய்க்கு மூல காரணங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஜெனட்டிக் ரீசன்ஸ். சில பேருக்கு ஃபெமிலியல் டெண்டன்சி இருக்கும். அப்பாவுக்கோ இல்லை தாத்தாவுக்கோ சில சமயங்களில் ஏதாவது குடல் சார்ந்த புற்றுநோய் இருந்தால் அது வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு, அடுத்த சந்ததிக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ரெண்டாவது உணவு பழக்க வழக்கங்கள், ஃபைபர் ரிச் டயட் சாப்பிடாம லோ ஃபைபர் டயட் சாப்பிட்றது, ப்ளஸ் மலச்சிக்கல் அதிகமாக இருக்கிறது. இந்த மாதிரி சில காரணங்கள்னால பெருங்குடலில் வந்து புற்றுநோய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த பெருங்குடல் புற்றுநோயோட முக்கியமான அறிகுறி என்ன அப்படின்னா மலத்தில் இரத்த கசிவாகிறது.
ஸோ அந்த மலத்தில் ரத்த கசிவு ஆகிறத வந்து நம்ம சாதாரணமாக எடுத்துக்கக்கூடாது. மலத்தில் ரத்த கசிவு ஆகிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பைல்ஸ், ஃபிஷர், ஹெமராய்ட்ஸ், ஆசனவாய் பிளவு, இந்த மாதிரி ஒரு சாதாரண காரணங்கள்னாலே மலத்தில் புற்றுநோய் வரும். பட்டு பெருங்குடல் புற்றுநோயினால் வரக்கூடிய மலத்தில் வரக்கூடிய ரத்த கசிவுக்கும் இந்த ரத்த கசிவுக்கும் வித்தியாசமே தெரியாது. ஸோ மலத்தில் ரத்த கசிவு வந்தாலே நமக்கு வந்து பெருங்குடல் புற்றுநோய் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லையா அப்படின்னு ஒரு குடலியல் அறுவை சிகிச்சை நிபுணரோ இல்லை குடலியல் நிபுணரையோ நம்ம சந்தித்து கன்சல்ட் பண்ணிவிட்டு இந்த கொலனோஸ்கோப்பின்னு சில டெஸ்ட்டுகள், சில துரித பரிசோதனைகள்லாம் இருக்குது, சிடி ஸ்கேன், அந்த மாதிரி பரிசோதனைகள் பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு புற்றுநோய் குடலில் இருக்கா இல்லையான்றதை சிம்பிளாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ டாக்டர், இன்னைக்கு நிறைய அட்வான்ஸ்மெண்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ இதில் முக்கியமான ஒரு டவுட் என்ன இருக்குது அப்படின்னா, இந்த ஓப்பன் சர்ஜரி அப்படின்றதுக்கும் லாப்ரோஸ்கோபிக் சர்ஜரின்றதுக்கும் என்ன வித்தியாசன்றதை பற்றி சொல்லுங்கள். அண்ட் இன்னும் ஒருபடி மேலே போயிட்டு இன்னைக்கு ரொபோட்டிக் சர்ஜரி பற்றி நிறைய பேசுகிறாங்க. அது நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கெல்லாம் இந்த ரொபோட்டிக் சர்ஜரி யூஸ் பண்ணலாம், எதுக்கெல்லாம் லாப்ரோஸ்கோபிக் சர்ஜரி ப்ரிஃபர் பண்ணலாம் அப்படின்றத பற்றி சொல்லுங்கள். அதாவது மனிதன் ஆரம்பித்த காலத்திலிருந்து நோய்கள் இருக்குது. நோய்களுக்கான தீர்வு முறைகளும் தொடர்ந்து அந்தந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி இருந்துக்கிட்டே தான் இருக்குது. இப்போ ஒரு நோய் அப்படின்னா அந்த நோய்க்கான மூல காரணத்தை கண்டுபிடிச்சி அந்த நோய் திரும்ப வராமல் ட்ரீட் பண்ணணும். இதுதான் பிரின்சிபல். ஸோ இந்த பிரின்சிபல் இஸ் த சேம், பட் த மெத்தட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் டிஃபர்ஸ். இப்போ ஒரு 30 வருடங்களுக்கு முன்னாடி ஓப்பன் சர்ஜரி தான் நிறைய பேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. கடந்த ஒரு 30 வருடங்களாக லாப்ரோஸ்கோப்பி அறுவை சிகிச்சை முறை, அதாவது நுண்துளை அறுவை சிகிச்சைன்றது ஒரு சின்ன ஒரு பேனா சைஸ்க்கு ஒரு ஹோல் மாதிரி போட்டு அதுக்குள்ளே கேமரா போட்டு அதுக்கப்புறம் ப்ளஸ் அடிஷ்னலாக 2-3 போர்ட் சைஸ் போட்டு அதில் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம், உள்ள கேஸ் போட்டு. இது மாதிரி பண்ணுறதுனால பெரிய அறுவை சிகிச்சைகள் தடுக்கப்படுது. பட் அதே முறையில் நம்ம பெரிய அறுவை சிகிச்சையில் எந்த மாதிரி கட்டி எடுக்கிறோமோ அதே மாதிரி இதுலேயும் கட்டிகள் எடுக்கிறோம். இப்போ நவீன கடந்த ஒரு 15-20 ஆண்டுகளாக ரொபாட்டிக் அறுவை சிகிச்சை ரொம்ப அதிகமாக பேசப்படுது. இது என்னென்னா அந்த லாப்ராஸ்கோபிக் அறுவை சிகிச்சையை காட்டிலும் ரொம்ப அதிநவீன அறுவை சிகிச்சை. இந்த சென்ஸ் இதுவுமே மினிமலி இன்வேசிவ் சர்ஜரி தான், ஹோல்ஸ் மாதிரி போட்டு தான் பண்ணுறோம். பட் அதில் போடுற ஹோல் சைஸை காட்டிலும் இதில் போடுற ஹோல் சைஸ் கம்மி. ப்ளஸ் லேப்ராஸ்கோப்பிக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் என்னென்னா, லேப்ராஸ்கோப்பியில் 2 டைமென்ஷனல் விஷன், இதில் 3 டைமென்ஷனல் விஷன். இந்த 3 டைமென்ஷனல் விஷனால் நமக்கு டெப்த் பெர்செப்ஷன் ரொம்ப அருமையாக தெரியும். ரெண்டாவது மேக்னிஃபிகேஷன் சொல்கிறோம்ல, லேப்ராஸ்கோப்பிக்கில் ஒரு 4 to 5 டைம்ஸ் மேக்னிஃபிகேஷன், இதில் 10 to 15 டைம்ஸ் மேக்னிஃபிகேஷன். இந்த ஹை மேக்னிஃபிகேஷன் இருக்கிறதுனால ஒரு சில்லியதாக ஒரு நூலிலை அளவுக்கு, உங்கள் மூடி அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு இரத்த நாளம், ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை கூட ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு முடி ஒரு 1 மில்லிமீட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 10 தடவை மேக்னிஃபை பண்ணால் என்ன ஆகும், அது 1 சென்டிமீட்டர் அளவு ஆகிடும். அது ஈஸியாக தெரியும். ஸோ அதில் வரக்கூடிய பிரச்சனைகளை ரொம்ப துல்லியமாக பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொபாட்டிக் அறுவை சிகிச்சையில் இருக்குது. ரெண்டாவது ரொபாட்டிக் அறுவை சிகிச்சையில் இந்த ட்ரம்மர் இருக்காது. ஹேண்ட் ஃபில் ட்ரம்மர் ஃப்ரீ மூவ்மெண்ட், நமக்கு ஆப்ரேஷன் பண்ணும்போது வரக்கூடிய ட்ரம்மர்ஸ் எதுவுமே இருக்காது. பிகாஸ் ஸ்டேபிள் பிளாட்ஃபார்ம், அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். இன்னொரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, இந்த டிகிரி ஆஃப் மூமெண்ட் அண்ட் த ரேஞ்ச் ஆஃப் மூமெண்ட், இது 2 இருக்குது. இதில் நம்ம லேப்ராஸ்கோப்பியில் 3 degrees ஆஃப் மூமெண்ட் தான் இருக்கும். வேற ரொபாட்டிக்ஸில் 7 degrees ஆஃப் மூமெண்ட். ஒன்று, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கை இந்த கை வச்சு தான் ஆப்ரேஷன் பண்ணுறோம். இந்த கையில் நம்ம இப்படி வச்சோம் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு போல்ட்டையோ ஒரு நட்டையோ நம்ம டைட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இது இவ்வளோ தூரம் நம்ம டைட் பண்ணுவோம். இது இப்படி இருக்கிறது 90 degree, 180 degree, மேக்ஸிமம் 270 degree. இதுக்கு மேலே நம்மளால் திருப்ப முடியாது. ஸோ there is a limitation in that. பட் இது ரொபாட்டிக்ஸில் இதே இந்த 270 டிகிரின்றது 540 டிகிரி ரொட்டேட் ஆகும், இன்னொரு ரொட்டேஷன்ஸ். ஸோ இந்த அளவுக்கு ரொட்டேஷன் இருக்கிறது, ஹை டெஃபனேஷன் 3 டைமென்ஷனல் விஷன்ஸ்லாம் இருக்கிறதுனால, ட்ரமர் ஃப்ரீ இருக்கிறதுனால ரொம்ப டீப் ஸ்ட்ரக்சர்ஸ், ஃபிக்ஸட் போனி ஸ்ட்ரக்சர்ஸ், ஃபிக்ஸட் தொராசிக் ஸ்ட்ரக்சர்ஸ், இந்த இடங்களெல்லாம் நம்ம ரொம்ப நுணுக்கமாக உள்ளே போய் ரொம்ப மைன்யூட்டாக மேக்னிஃபைடாக பார்க்குறதுனால சின்ன சின்ன விஷயங்களை கூட தவறு இல்லாமல் பிழை இல்லாமல் பண்ணுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அதுதான் அந்த ரொபாட்டிக் அறுவை சிகிச்சையோட பெரிய கிஃப்ட். ஓகே டாக்டர். ஸோ ஆரம்பத்திலேயே ஒரு முக்கியமான கேள்வி கேட்டிருந்தோம், இந்த ஜீரண மண்டலத்துடைய செயல்பாடுகளோட கட்டமைப்பு பற்றி சொல்லியிருந்தீங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இவ்வளோ பெரிய விஷயங்கள் உள்ளே நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஏற்படும், அதற்கான தீர்வுகள் என்ன, நவீன சிகிச்சை முறைகள் என்ன, இந்த லாப்ரோஸ்கோபிக் சர்ஜரியாக இருக்கட்டும், ரொபாட்டிக் சர்ஜரியாக இருக்கட்டும், எந்த அளவுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது அப்படின்றத பற்றி ரொம்ப தெளிவாகவும் எளிமையாகவும் சொல்லியிருந்தீங்க டாக்டர். பார்த்துட்டு இருக்க நேயர்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இப்போ நேயர்களுக்கு நம்மளுடைய ஜீரண மண்டலத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு என்ன மாதிரியான விதிமுறைகள் எல்லாம் கடைபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேக் ஹோம் அட்வைஸாக சொல்லுங்க டாக்டர். விதிமுறைகள் அப்படிங்கிறது இதை நம்மளை தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அந்த திருவள்ளுவரை இதை 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே சொல்லியிருக்காரு. மருந்து என்ற அதிகாரத்தில் என்ன சொல்லிக்கிறேன்னா, 2 குறளை நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டாலே நம்ம குடல் நலம் நல்லாயிருக்கும். மாறுபாடு இல்லாத உண்டி மறுத்து உண்ணின் ஊறுபாடு இல்லை உயிருக்கு அப்படின்னு ஒரு குறள் சொல்லியிருக்காரு. இன்னொரு குறள் என்ன சொல்லியிருக்காருன்னா, மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின்.
அப்படின்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு சரியான அளவுலையும் சரியான நேரத்துலையும் சரியான விகிதத்துலையும் இருந்தால் நம்ம உடம்புக்கு நோயே வராது, மருந்தே தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இது ஒன்று. ரெண்டாவது வந்து சரியான அளவில் சாப்பாடு, சரியான நேரத்தில் சாப்பாடு, ப்ளஸ் மிதமான உடற்பயிற்சி, சரியான தூக்கம், நல்ல மனநலம், இது இருந்துச்சுன்னா நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கும். இது இல்லாமல் மலச்சிக்கல் இல்லாமல் இருந்தாலே நம்ம வாழ்க்கையில் பல சிக்கல் இல்லாமல் நம்ம வாழ்க்கை சீராக இருக்கும். ஸோ இன்னொன்று, குடலை நம்ம நல்லா பார்த்துக்கிட்டா அது நம்ம உடலை நல்லா பார்த்துக்கும். ஸோ குடல் நலமே உடல் நலம். சூப்பர் டாக்டர். ரொம்ப ஒரு பஞ்ச் லைன்ஸ் மாதிரியே வந்து ரொம்ப முக்கியமான விஷயங்களை வந்து சொல்லியிருந்தீங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். தேங்க்யூ ஸோ மச் டாக்டர் எங்கள் நிகழ்ச்சிக்கு வந்து. தேங்க்யூ.